கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். இன்று ஆண்டவர் நமக்கு தரும் அற்புத வார்த்தை ரோமர் 8:26. ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். ரோமன்ஸ் 8:26. The Spirit helps us in our weakness. அன்பான சகோதர சகோதரிகளே, பாவத்தை அறிக்கையிட்டு மீட்பு பெற்ற வாழ்விற்குள் நாம் வந்துவிட்டோமா? கர்த்தருடைய பரிசுத்த ஆவியை பெற்றிருக்கிறோமா? ஒரு விசை நம்மை ஆராய்ந்து பார்ப்போம். கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு உதவி செய்கிறவராய் இருக்கிறார். கர்த்தருடைய ஆவி கிதியோனை ஏவத் தொடங்கினார். கர்த்தருடைய ஆவி தாவீதின் மேல் இருந்தார். அற்புதமாய் அவனை வழிநடத்தினார். கர்த்தருடைய ஆவியானவர் பேதுருவின் மேல் இறங்கினார். பேதுருவுடன் பேசினார். 3 மனிதர் உன்னை தேடுகிறார்கள், நீ அங்கே கடந்து செல் என்று உத்தரவிட்டார். பேதுரு அவ்வாறே கடந்து சென்று குறிப்பிட்ட மக்களை இயேசுவுக்காக ஆதாயம் செய்கிறவராய் காணப்பட்டார். சவுலாய் இருந்து பவுலாய் மாறினவர் இயேசுவை சகல இடங்களுக்கும் அறிவிக்கிற மனிதனாக காணப்பட்டார். பரிசுத்த ஆவியானவர் அவருடன் கூட இருந்து அற்புதமாய் வழிநடத்தினார். இயேசு ஞானஸ்தானம் பெற்றபோது பரிசுத்த ஆவியானவர் அவர் மேல் இறங்கினார். தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்க, சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையை கூற, இருதயம் நொறுங்குண்ட மக்களுக்கு ஆறுதல் கூற, இப்படியாய் இயேசுவை வழிநடத்துகிற ஆவியானவராய் அவர் காணப்பட்டார். ஆவியானவர் பாவத்தை கண்டித்து உணர்த்துகிறவர், நீதியையும் நியாயத்தையும் செய்கிறவர், நம்முடைய பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறவர். உபவாசித்து ஜெபித்து உண்மையுடன் உத்தமமாய் காணப்பட்டு பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்வோம். அவர் நமக்கு பலன் தருவார், உதவி செய்வார், வழிநடத்துவார், ஆலோசனை கொடுப்பார். ஆமன். எங்களுக்கு உதவி செய்கிறவரே, பரமபிதாவே, பரிசுத்த ஆவியானவரே, தர்மியான ஜெப நேரத்துக்காக ஸ்தோத்திரம். எங்களை தாழ்த்தி உடைய கரத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். போதைக்கு அடிமைப்பட்ட மக்களுக்காக விடுதலைக்காக ஜெபிக்கிறோம். குடி பிற பாவ பழக்க வழக்கங்களுக்கு அடிமைப்பட்ட மக்களுக்காக விடுதலைக்காக ஜெபிக்கிறோம். விடுதலை செய்ய வல்லவர் நீர் மாத்திரம் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். ஆண்டவரே, தேவனாகிய கர்த்தர் நீர் இரக்கம் பாராட்டுவீராக. பெற்றெடுத்த தாயை ஓவனில் வைத்து கொலை செய்த மகனை நினைக்கிறோம். தேவனே, அந்த குடும்பத்தை ஆறுதல் படுத்தும். மகனை மணந்திருப்போம். பாவ பழக்க வழக்கங்களிலிருந்து முற்றிலுமான விடுதலையை தாரும். விடுதலைக்காக கெஞ்சி நிற்கிற அருமையான பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். இயேசுவே, நீர் பிள்ளைகளை விடுதலை செய்யும். சமாதானத்துடன் சந்தோஷத்துடன் விடுதலையுடன் வாழ உதவும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.